அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. முக்கியமான பதிவு அப்படின்னா, வளர்பிறை துவாதசி திதி. இந்த வளர்பிறை துவாதசி திதிக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. துவாதசி என்று சொன்னாலே அதற்கு அதிதேவதை யார் என்று சொன்னால், வளர்பிறை துவாதசி திதிக்கு அதிதேவதை விஷ்ணு பகவான். தேய்பிறை துவாதசி திதிக்கு யார் அதிதேவதை என்று சொன்னால் சுக்கிர பகவான். இப்போ எல்லா மனிதருமே என்ன சொன்னான்னா, நாம் சில ரகசிய கோட்பாடுகளை கையில் எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கிட்டு என்ன சொன்னான்னா, அதை நாம் செயலாக்கம் செய்யணும். அப்போ இந்த வளர்பிறை துவாதசி திதி அன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? வளர்பிறை துவாதசி திதிக்கு, இந்த துவாதசி திதிக்கு ரெண்டுக்குமே என்ன சொன்னான்னா, தானப்பொருள் என்பது அவள். அவளுக்கு என்ன சொல்றான்னா, ஒரு பெரிய மரியாதை உண்டு. குசேலன் கண்ணனுக்கு கொண்டு போனது சாதாரண அவள் தான். அப்போ தான் கோடீஸ்வரன் ஆச்சு. அப்போ எல்லா மனிதருமே துவாதசி திதி என்று லட்சுமி கடாட்சம் பெருக, லட்சுமியோடைய கடாட்சம் பெருகுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, அன்னதானம் பண்ணலாம். ஆனால் ஒரு 6 நபர்களுக்கு சம்பா அவள் இருக்கு இல்லையா, சம்பா அவள், இந்த சம்பா அவளை என்ன சொன்னா தானமாக யாருக்கு XRY வளர்ச்சி பெற்றவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விதியெல்லாம் கிடையாது. அந்த அவளை வாங்கி அவன் ருசியாக சாப்பிடணும். ஏன்னா அவள் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றுமே கிடையாது. திரிக்கான லேசாக அவளை போட்டு லேசாக வெண்ணி தண்ணியை லைட்டாக சூடுபடுத்தி ஊற்றி அதில் கொஞ்சம் ஜீனியை பிசைஞ்சாச்சுன்னா அவள் சூப்பராக ஒரு நேரத்து பசியை அமர்த்தக்கூடிய ஒரு சக்தி உடையது. அப்போ வளர்பிறை துவாதசி திதி, வளர்பிறை துவாதசி திதி அன்னைக்கு நீங்கள் தானம் செய்ய அவள் தானம் செய்ய என்ன நடக்கும்? உங்களுடைய துலாம் என்று சொல்லக்கூடிய கட்டமும் மகரம் என்று சொல்லக்கூடிய கட்டமும் வெளிச்சத்திற்கு வரும். ஏன்னா காலபுருஷனுடைய 7ஆம் இடம் முக்கியமானது, காலாபுருஷனுடைய 10ஆம் இடம் முக்கியமானது மகரம். இது ரெண்டுமே சரம் சார்ந்த விஷயம். அப்போ சரம் சார்ந்த லக்கணங்களாக இருக்கிறதுனால இது துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் பொருந்துன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு துவாதசி திதியை குறித்து வச்சுட்டு என்ன சொன்னான்னா, வளர்பிறை துவாதசி, தேய்பிறை துவாதசி. ஒரு ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா, சுக்கிரன் சரியில்லை, சுக்கிரன் நேசமாயிருச்சியா என் ஜாதகத்தில். நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னா, தேய்பிறை துவாதசி திதி என்று அவள் தானம் பண்ணுங்கள், சுக்கிரன் வலிமை வருவான். ஏன்னா தேய்பிறை துவாதசி திதிக்கு என்ன சொன்னால் அதிதேவதை யார் என்று சொன்னால் சுக்கிரன். அப்போ அவனுடைய திதியில், தேய்பிறை துவாதசி திதியில் சுக்கிரன் நேசமாக இருக்கிறவர்கள், சுக்கிரன் 6, 8, 12 இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தானங்களை நீங்கள் பண்ணும்போது, அவள் தான், அவளை தவிர்த்து வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். கொஞ்சம் அன்னதானம் வேணால் பண்ணலாம். ஏன்னா அவளும் என்ன சொல்கிறான்னா நெல் தான், அன்னதானம் என்ன சொல்கிறான்னா நெல் அரிசி தானே. அப்போ இதில் 6 பார்சல் தானம் பண்ணாலே போதும், 6 பொட்டலம் அவள் தானம் பண்ணாலே போதும். இதில் எது உங்களுக்கு வசதி? அப்போ துவாதசி திதியுடைய தன்மைகளில் என்ன சொன்னா, ஒரு வீட்டில் என்ன சொன்னா, துவாதசி திதியில் பிறந்திருந்தால் அந்த குழந்தை கையால் அவள் வாங்கி தானம் பண்ண சொல்லுங்க.
கண்டிப்பாக அதோடைய கர்ம வினை குறையும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 12 15 ப்ளஸ் 15 திதிகளுக்கும் எல்லாமே தேய்விரை வளர்விரைக்கும் ஒரே தானப்பொருள் தான். அந்த தானப்பொருள்களை சொல்லியிருக்கேன். அது வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு மனிதன் செய்து கொண்டே வந்தான் என்று சொன்னால் அவனுடைய பொருளாதார பிரச்சனை வந்து கண்டிப்பாக நீங்கும். இதில் இந்த வளர்வரை துவாதசி திதிக்கு வந்து என்ன சொன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதில் அந்த திதியில் பிறந்தவங்க தான் திதி சூனியத்தை போக்குவதற்காக செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. துவாதசின்னா என்ன காரணம்னா, அந்த துவாதசி திதி 7ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் வந்து மகரத்தையும் துலாத்தையும் வந்து என்ன சொன்னால் திதி சூனியம் ஆக்கக்கூடியது. அந்த திதி சூனியம் ஆக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து இந்த சுக்கிரனுடைய கட்டமாகிய 7ஆம் காலபுருஷனுடைய 7ஆம் இடமும் காலபுருஷனுடைய 10ஆம் இடமாகிய மகரமும் திதி சூனியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய கட்டங்களில் வந்து அது என்ன ஆதிபத்தியமான லக்கணங்கள் வந்து அது என்ன ஆதிபத்தியமோ அந்த இடத்துல இருக்கிற குறைகள் கண்டிப்பாக நீங்கும். ஒவ்வொரு நாளைக்கு வந்து என்ன சொன்னான்னா, இன்றைக்கி ஓடுகின்ற பிரதமை திதிக்கு என்ன தானம் பண்ணணும், சிம்பிளாக 10 ரூபாய்க்கு பண்ணலாம். துவிதியை திதிக்கு என்ன பண்ணணும், திருதியை திதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கமாக பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு திதி சூனியமே வந்து அண்டாது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா, நான் விளையாட்டு போக்கில் எல்லாத்தையுமே செய்வேன். என்ன சொன்னேன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண 50 ரூபா மேட்ரு தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் செய்ய போகிற செலவு வந்து 50 ரூபா தான். ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி 100 கிராம் 50 ரூபா மல்லிகைப்பூ. ஆமாம், நீ வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் ஒரு குவார்ட்டர் பாட்டில் அடிக்கிறதுக்கு வந்து என்ன 250 ரூபா வந்து வெட்டியாக செலவழிப்பேன். அப்போ வந்து 50 ரூபாய்க்கு பூ வாங்கி நவகிரகத்துக்கு வைக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோ வலிக்கு தான். அப்போ நமக்கு என்ன, அப்போ அதெல்லாம் திமிரு. அதாவது என்ன திமிரா வந்து மல்லிகைப்பூ 50 ரூபா. ஆமாம், உன் வாழ்க்கையில் வந்து மனம் வேண்டும் என்று சொன்னால் நீ மல்லிகைப்பூ தான் வந்து நவகிரகத்துக்கு வச்சுப்பார். வாழ்க்கையில் வந்து அந்த சுக்கிரனுடைய சார்பாக என்ன தோஷம் இருக்கிறத கண்டிப்பாக விலகும். அப்போ அதெல்லாம் வந்து என்ன சொன்னான், குவார்ட்டர் பாட்டில் 250 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு குப்புறப்படுத்திருப்பான். ஆனால் இந்த வீடியோவை படிச்சுட்டு என்ன அவர் அவ்வளோ அருமையாக கமெண்ட் பண்ணுறாராம், மல்லிகைப்பூ 150 ரூபாய் விற்கிறதே. அப்போ என்ன பண்ணுறது, பண்ணுறதுன்னா இப்போ உனக்கு இருக்கிற வந்து என்ன சொன்னான்னா உனக்கு ஏற்கனவே அந்த அந்த செயல் சொல்லுவதற்கு உனக்கு வெட்கப்படணும். நீ அப்படிலாம் பெரிய அவருக்கு இதாகிறாராம். அப்போயே அவனுக்கு சனியம் பிடிக்குதுன்னு அர்த்தம். என்ன காரணம், சனியனை எப்படி விலைக்கு வாங்குவான்னா, நவகிரகத்தில் இருக்கிற ஒரு கிரக பிரீதிக்காக செய்யப்படுகின்ற ஒன்றை 50 ரூபா 50 ரூபா 100 பூ 50 ரூபா. ஆமாம், உனக்கு நீ கல்யாணம் பண்ணியிருப்பில்ல, அந்த பொண்ணை வந்து பெற்று வளர்த்து நீ ஒரு ஆளுன்னு உனக்கு ஒரு பொண்டாட்டி அவளை ஆக்கி கொடுத்ததுக்கு நீ எவ்வளவு தர்மமாக இருக்கணும். அந்த குடும்பத்தை தான் மாமனாரும் மாமியாரும் வந்து எல்லாம் வைவாங்க. எந்த ஒரு ஜாதிடத்தில் என்ன சொன்னான்னா, மாமனாரை எவன் ஒருவன் திட்டினானோ அவனுக்கு புகழ் கீர்த்தி கிடைக்காது. ஏன்னா 3ஆம் பாவத்தை பாவிச்சிடும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாமியாரை எவன் ஒருவன் திட்டுகிறானோ அவனுடைய 10ஆம் பாவம் பாதிக்கும். இது தெரியாமல் தான் வந்து என்ன சொன்னா, நொங்கு இனிமேனாலும் யாரும் என்ன சொல்லணும், மாமனார் மாமியாரை திட்டாதீர்கள், என்ன வளர்த்துருக்காம்பா. இப்போ அந்த இதில் எல்லாம் வந்து என்னென்னா ஷார்ட்ஸ்லாம் வருது. அதாவது வந்து ப்ரொடக்ஷனான இடத்தைத்தானே நாங்கள் குறை சொல்ல முடியும் அப்படின்னு. மூதேவி எத்தனை பேர் வந்து அந்த யூடியூப் சேனலில் இந்த புருஷன் பொண்டாட்டி ஷார்ட்ஸ் போட்டு தங்களை ஏதோ உலகத்தில் இல்லாத அதிசயமான மனிதர்கள் எங்களுக்கு காட்டினவன் போகிறான். எத்தனை பேர் வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் காணாமல் போயிடுவான். அவனுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையில் வந்து என்னத்தையோ சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு. நேற்று ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் அவசரமாக வீடு கட்டிட்டோம், அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்ன மயத்துக்கு வீடு கட்டுற, பொண்டாட்டியும் புருஷன் லவ் பண்ணிட்டாங்களாம். அதை அவள் வந்து என்ன சொல்கிறேன், ஏன்னா ஒரு யூடியூப் சேனலில் நான் எப்படி லவ் பண்ணேன், எப்படி வந்து முதல்ல பேசினேன், இதை வந்து என்ன சொல்கிறான்னா பார்க்குறதுக்கு 1000 பேர். ஒரு ஜோதிடத்தில் எவ்வளவு நுணுக்கமான கருத்துக்களை சொல்கிறோம், அதை பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது.
ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆமாம் என்ன ஜோதிடம் அப்படிங்கிறான். என் பொண்டாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, வீட்டை வைக்க போகிறேன். இதை வந்து கேட்குறதுக்கா? உன் பொண்டாட்டிக்கு வீடு உடம்பு சரியில்லைன்னா எங்களுக்கு என்ன? இதை போய் வந்து யூடியூப்பில் சொல்லிட்டு இருக்கான். அதில் அவள் வந்து என்ன சொன்னான், நீ சொல்லு, லவ் பண்ணதை சொல்லுங்க. அதில் ஒருத்தன் கீழே கமெண்டில் கரெக்டாக இருக்கான், இருக்கிற பிள்ளைகளையும் ஒழுங்காக இருக்க விடுங்கடா, ஏன்டா உங்கள் லவ்வை வந்து இதில் வந்து திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். கேட்குற கேள்வி சார் தானே. நீ வந்து என்ன சொன்ன, அப்போ அந்த ஆளுக்கு அடங்காமல் வந்து என்ன சொன்னா, ஒருத்தன் ஆம்பளை பைய கிடைச்சான்னு அவன் கூப்பிட்டான்னு நீ ஓடியாந்துட்ட. ஓடியாந்ததுக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கான்? நீ கட்டிய வீட்டை விற்று வாடகை வீட்டுக்கு போகிறது. நீ வந்து என்ன சொல்ற, சும்மாவை வர உடம்புல வந்து ஒரு தீராத வியாதி. இதை பெருமையாக அதுக்கு அண்ணா கவலைப்படாதீங்கன்னு கீழே ஒரு 4 பேர், அக்கா கவலைப்படாதீங்கன்னு கீழே ஒரு இது. இதெல்லாம் தேவையா? பண்டார போயில்லையே, அறிவே கிடையாது. நீ பிரபலமாக வேண்டுமா, 63 கலையில் ஒரு கலையை படி, மக்களுக்கு அறிவு சொல்கிற ஒன்றா இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிற விஷயம், வளர்பிறை துவாதசி திதி அன்று வளர்பிறையிலே வச்சுக்க, தேய்விரையிலையும் வச்சுக்க. வளர்பிறையில் வந்து 6 பொட்டலம் சாம்பார் சாதம் வாங்கி கொடு. அதே இல்லை, சாம்பார் சாதம் வேணுன்னா இந்த அவல் இருக்கு இல்லையா, அவள், அந்த அவளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சிவப்பு அவள் ஒன்று இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை ஒரு 4 பேருக்கு, ஒரு தூக்குற பெண்களுக்கோ, ஒரு 3 தூக்குற பெண்களுக்கு, ஒரு குப்பையள்ளி போடுற 3 ஆண்களுக்கு தானம் பண்ணு. உன் செல்வ நிலம் உயரும், சத்தியமாக உயரும். இதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நாங்களாம் இதை செஞ்சு பார்த்ததுனால வந்து தைரியமாக சொல்கிறோம். ஒருத்தர் வளரணும்னா திதியை பிடித்தால் விதியை மாற்றலாம் என்று சொன்னது உண்மைதான். அப்போ துவாதசி திதி பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்திவிடும். அதே சமயத்தில் தேய்விரை துவாதசி திதி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால், புருஷன் சொன்னபடிய பொண்டாட்டி கேட்கல, பொண்டாட்டி சொன்னபடிய புருஷன் கேட்கல அப்படின்னா, தேய்விரை துவாதசி திதியுடைய அதிதேவதை யாருன்னா சுக்கிர பகவான். நீங்கள் வந்து தாராளமாக செய்யுங்க, பொருளாதாரமும் வளரும். கணவன் மனைவிக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடை இந்த திதிக்கு வந்து தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதை விட்டுட்டு என்ன சொன்னான்னா, பிரபலமாகணும், சினிமா நடிகர் ஆகித்தான் பிரபலமாகணும், யூடியூப்பில் வந்து என்ன சொன்னா டங் 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 டங்னு ஆடிக்கிட்டு தான் செயல்படணும்னு ஒரு கணக்கு இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த காலம் வந்து என்ன சொன்னான்னா, உயிரோட்டமாக நடித்த எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் முடிந்து விட்டது நடிகர்களுடைய சகாப்தம். இனிமேல் நடிகர்கள் வந்து ஆட்சி பெறுவதற்குண்டான ஆதிபத்தியம் தமிழகத்தில் கிடையாது, எழுதி வைத்துக் கொள்ளும். எவனும் அதுக்கு தகுதியான ஆளாக கிடையாது, தகுதியான ஆளும் இல்லை. இதை நீங்கள் வந்து உறுதியாக நம்புங்கள். புதிதாக ஒன்று மலரும். அதிலிருந்து தான் நாம் வந்து என்ன சொன்னோம்னா, நம்ம வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரப்போகிறோம். ஏன்னா எல்லாவனுமே எந்த என்ன சொன்னான்னு தொட்டடிச்சு கண்டுட்டானுங்க. கண்டுட்டு என்ன அதை மறைக்கிறதுக்கு என்ன சொன்னான்னு வேஷம் போடுறாங்க. அப்போ நாம் சமுதாயத்திற்கு வந்து தொண்டாற்ற வேண்டும் என்று சொன்னால், நடனம் ஆடித்தான் தொண்டாற்ற வேண்டும் எந்த விதியும் சொல்லியிருக்கா? அதை யூடியூப் சேனலில் திறந்தாச்சுன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு, நான் இப்படி காதலிச்சேன், நீ இப்படி காதலிச்சேன், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். காதல் என்பதோ ஒரு கல்யாணம் என்பதோ அது ஒரு ரகசியம். அது பதுமையாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். அதை புனிதமாகத்தான் நான் நினைப்பேனே தவிர, அதை நீ வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னு வந்து என்ன சொன்னேன்னா, அது வந்து ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி தான். ஆமாம், அதில் என்ன தேர்ல இப்போ ஒருத்தி வந்து என்ன சொன்னான்னா, இலங்கையில் வந்து என்ன சொல், இலங்கையிலேருந்து ஒருத்தி ஒரு நேரம் அழுகிறா, ஒரு நேரம் சிரிக்கா. என்னென்னா அவளை யாரை ஏமாற்றிட்டு போயிட்டான், எதுக்கு ஏமாற்றிட்டு போகிறாங்க இப்படி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அதனால் துவாதசி, ஏன்னா துவாதசி திதிக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷ்ணு, தேய்விரை துவாதசிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சுக்கிரன். அப்படி பேச்சு வரும்போது என்னென்ன பேச்சு போகுது? அந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் இதுதான் உள்ளே போகும். நம்ம பேச ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அதனால்
இந்த லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு வளர்பிறை துவாதசி திதியிலும் தேய்பிறை துவாதசி திதியிலும் அன்னம் தானம் பண்ணணும், அல்லைன்னா அவள் தானம் பண்ணணும். அதுவும் அந்த சிகப்பு சம்பா அவள்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது தானம் பண்ணுங்க. கரெக்டாக ரெகுலராக தானம் பண்ணிட்டு வாங்க. 15 நாளைக்கு ஒருக்க வரும் அந்த திதிகள். சுக்கரனுடைய தோஷம் போகும், பொருளாதார தோஷங்கள் போகும். அதற்கு அடுத்து இன்னொரு திதியை வந்து சொல்லிடும். அதற்கு அடுத்து துவிதியை, வளர்பிறை துவிதியை திதியை திதியாக இருந்தாலும் தேய்பிறை துவிதியை திதியாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னைக்கு துவிதியை திதி ஓடிக்கொண்டு இருக்கும்போது சிவன் கோவிலுக்கு போங்க. போய் 63 நாயன்மார்களை தரிசிப்பது பூர்வ ஜென்ம பாவங்களை கரைக்கும். இதுக்கு இதுலேயே சூத்திரம். அப்போ துவிதியை அமாவாசைக்கு அடுத்து அமாவாசை பிரதமை துவிதியை. அப்போ வளர்பிறை துவிதியை திதி அன்று சிவன் கோவிலில் உள்ள 63 நாயன்மார்களை தரிசனம் பண்ணுவது. ஒன்றுமே இல்லை, 63 நாயன்மார்களை பேரை வரிசை எழுதுங்க. ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி போற்றி 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 போற்றின்னா அவர்களை வாழ்த்துவது மாதிரி. அங்கே நின்று அருமையாக மெதுவாக ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி போய் அவங்க பேரை சொல்லி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்களை அது கண்டிப்பாக போக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது. அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். தொழிலில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தேய்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு, தேய்பிறை ஏகாதசி திதி அன்றைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தேய்பிறை ஏகாதசி திதி என்று, அந்த தேய்பிறை ஏகாதசி திதிக்கு அதிதேவதை யார் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான். அப்போ எந்த ஒரு மனிதன் தேய்பிறை ஏகாதசி திதியை அன்றல் பண்ணி வச்சுக்கிடுங்க. அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க. தடியாக ஒரு சனீஸ்வர பகவான் இருப்பார். அவருக்கு போய் ஒரு அழகான நீல கலர் மாலை வாங்கி போடுங்க. இல்லைன்னா கருப்பு வஸ்திரம் வாங்கி வந்து கழுத்தில் போட சொல்லி 2 தீபம் போட்டு ஒரு பாக்கெட்டு எள்ளுருண்டை இருக்கு இல்லையா, எள்ளுருண்டையை அவர் பாதத்தில் வைக்க சொல்லி வச்சு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். அவன் திதிகளுக்கு அதிதேவதையாக எந்தெந்த திதிகளுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகங்களை அதிதேவதையாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தேய்பிறை சஷ்டிக்கு செவ்வாய் பகவானை அதிதேவதையாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா, தேய்பிறை தசமி திதிக்கு குரு பகவானை அதிதேவதையாக கொடுத்திருக்கிறார்கள். தேய்பிறை ஏகாதேசிக்கு வந்து என்ன சொன்னான்னா சனீஸ்வர பகவானை அதிதேவதையாக கொடுத்திருக்கிறார்கள். தேய்பிறை துவாதசி திதிக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கிர பகவானை அதிதேவதையாக கொடுத்திருக்கிறார்கள். அப்போ பஞ்சமாதிபதி ஐவரில் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் உள்ளே வந்துடுறார், தேய்பிறை சஷ்டிக்கு உள்ளே வந்துடுறாரு. தேய்பிறை தசமி திதிக்கு வந்து குரு பகவான் உள்ளே வந்துடுறாரு. தேய்பிறை ஏகாதசி திதிக்கு சனி பகவான் உள்ளே வர்றாரு. தேய்பிறை துவாதசி திதிக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா சுக்கிரன் உள்ளே வர்றாரு. எவ்வளோ வலிமையான கிரகங்களை உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சு வந்து என்ன சொன்னான்னா, சஷ்டி திதி என்று 10 தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயாக வந்து விட்டால் தேய்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய 10வது கட்டம் சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் வந்து நம்ம வந்து அந்த திதிகளில் போய் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறையா பேர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வருவதற்கு துவாதசி, தேய்பிறை துவாதசியும் வளர்பிறை துவாதசியும் பிடிச்சிக்கிடுங்க. அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து துவிதியை திதியை நன்றாக பிடிச்சிக்கிடுங்க. அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா
ஏகாதேசி திதி தேய்பிறை ஏகாதேசியை பிடித்தீர்கள் என்று சொன்னால், அப்போ அந்த தேய்பிறை ஏகாதேசி திதிக்கு நீங்கள் தானம் பண்ணப்பட வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. தேய்பிறை ஏகாதசி திதிக்கு வந்து தானம் பண்ண வேண்டிய ஒரு பொருள் என்னன்னா, கோதுமை தானம். தேய்பிறை ஏகாதசிக்கு நீங்கள் தானம் பண்ண வேண்டியவர்கள் கோதுமை தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால், அந்த சனீஸ்வர பகவானுடைய கடாட்சம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சக்ஸஸ் என்பது பெரிய பிரம்மாண்டத்தில் தேவைன்னு கிடையாது. எவ்வளோதான் பெரிய வீடு கட்டினாலும் நம்ம படுக்கிற இடம் ஒரு ரூம் மட்டும்தான். அது அந்த கட்டிலில் வந்து என்ன சொன்னாலும் 8 அடி தான். அதுக்கு மேலே நம்மளால் படுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து ரகசியங்கள். பரிசித்து பாருங்கள், எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் இன்புற்று வாழ இந்த திதிகள் சூப்பராக வேலை செய்யும். தொழிலுக்கும் கொடுத்தாச்சு, செல்வ நிலைக்கும் கொடுத்தாச்சு, குடும்ப ஒற்றுமைக்கு வந்து எந்த திதியை பிடிக்கணும்னு கொடுத்தாச்சு. இத்தனையும் வேலை செய்யுமா? 100% வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.